50 இயர்ஸ்க்கு அப்புறம் மெனோபாசல் ஏஜில் தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு 30-35ல கூட வருது. லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது அண்ட் லேட் மெனோபாஸ். ஸோ அந்த குரூப் ஆல்சோ கர்ப்பப்பை புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது. கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன? நீங்கள் எப்படி அது கண்டுபிடிக்கிறீங்க? எக்ஸாமின் பண்ணுவேன், ஸ்கேன் பண்ணுவேன், எம்ஆர்ஐ பெல்விஸ் எடுப்பேன், கர்ப்பப்பை வாய் எப்படி இருக்குது, பேசிக் அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. அது ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது பரவிச்சுன்னா அது ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். தென் மேபி கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, ஆங்காலஜிஸ்ட் போய் கேன்சர் டாக்டர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிற மாதிரி வரும். டைரெக்டாக கர்ப்பப்பை புற்றுநோய் வருவான்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். அந்த நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறதுனால, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அண்ட் செடென்ட்ரி ஒர்க், ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். ஹார்மோன் இம்பேலன்ஸ் லேட்டர் ஆன் லைஃப்ஸ் அந்த டைமில் வர. இந்த கர்ப்பப்பை எடுத்துட்டோம், இந்த கீமோ முடிச்சிட்டோம், 6 சைக்கிள்ஸ் முடிச்சிட்டோம்னா இட்ஸ் நாட் த எண்ட். அகெயின் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது பிரபல மகப்பேறு மருத்துவர் ராதிகா அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பெண்களை எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாத அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்க நீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல நிறைய எந்த நோய் அப்படி பாதிக்கப்படுது, பெண்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்ற நோய் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ஈஸியாக எல்லாருக்கும் வருது. அதுக்கான காரணம் என்ன மேம்? ஓகே, கர்ப்பப்பை புற்றுநோய் யூஸ்வலாக 50 இயர்ஸ்க்கு அப்புறம் மெனோபாசல் ஏஜில் தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ யங்கர் ஜென்ரேஷனுக்கு 30-35ல கூட வருது. ஃபர்ஸ்ட் காஸ் என்னென்னா லைஃப் ஸ்டைல், இது ஒபிசிட்டி, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறது. அது இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓஎஸ் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. சில பேருக்கு 9-10 இயர்ஸ் இப்போ பீரியட் வந்தது அண்ட் லேட் மெனோபாஸ். ஸோ அந்த குரூப் ஆல்சோ நிறைய கர்ப்பப்பை புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது. எது மாதிரியான பர்சன்ஸ் இந்த இந்த எந்த கேட்டகரி பீப்புள் இந்த நோயினால் பாதிக்கப்படுவாங்க? மெனோபாசல் மோஸ்ட்லி, அண்ட் குழந்தை இல்லாதவங்க, நல்லிபேரஸு, அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கு, அவங்களுக்கு மோர் சான்ஸ். இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது இது அதுக்கான அறிகுறி என்ன மேம்? என்ன நல்லா இருக்கும்? மெயினாக உங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அப்நார்மல் ப்ளீடிங் ஏதாவது இருந்தால், ஸோ ஒரு மாதத்தில் 2-3 வாட்டி வருது, இல்லைன்னா வந்ததுக்கப்புறம் ப்ரொலாங்டு ஹெவி ப்ளீடிங் இருந்தால், ஸோ உங்கள் சைக்கிள்ஸ் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட போகிறது பெட்டர். அது இல்லாமல் அப்நார்மல் டிஸ்சார்ஜ் சில பேருக்கு அது இருந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட வரணும். இதை தாண்டி வேறு எதனா உடல் ரீதியாக உடல் சோர்வு அடைகிறது, இந்த மாதிரி இப்போ கேன்சர் அது மாதிரி வரும்போது டயர்ட்னஸ், வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே லேட்டஸ்ட் சைன்ஸு. ஃபஸ்ட்டு சைன் இதில் உங்கள் கர்ப்பப்பை பீரியட்ஸ், த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஆரம்ப எச்சரிக்கை அப்படின்னு வரும்போது, இது செவியராக ஆகும்போது டாக்டர்ஸ்கிட்ட சஜஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல மேம், அது என்ன மாதிரியான ஸ்டேஜ்க்கு அப்புறமேட்டு அவங்க போகணும்? இப்போ ஸ்டார்டிங்கில் மென்ஸ்ட்ரூஷனில் ப்ராப்ளம் நடக்குது, இது கண்டினியூஸாக 2-3 மந்த்ஸ்க்கு இப்படி ஆச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். மென்ஸ்ட்ரூஷனில் ப்ராப்ளம் இருந்தாலே நீங்கள் போகணும். அதுதான் ஃபஸ்ட்டு சைனு. இர்ரெகுலாரிட்டி இருந்தாலே நீங்கள் போகணும், போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறையெல்லாம் இருக்கு இந்த புற்றுநோயை தடுக்கிறதுக்கு? நீங்கள் வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும், ஒபிசிட்டி அண்ட் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அது இது பண்ணிக்கணும். அது இல்லாமல் உங்கள் மாதவிடாயில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். இதை இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ஏர்லி டிடெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. சப்போஸ் இது இந்த நோய் பாதிச்சிட்டாங்க, இந்த பாதிச்சிட்ட அப்புறமேட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஒரு பர்சன், அந்த பர்சன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது போது அதை க்யூர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எப்படி அது கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ நான் டாக்டர்கிட்ட வரேன்னா நீங்கள் எப்படி அது கண்டுபிடிக்கிறீங்க? ஸோ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸாமின் பண்ணுவேன், ஸ்கேன் பண்ணுவேன், எம்ஆர்ஐ வேணுன்னா எம்ஆர்ஐ பெல்விஸ் எடுப்பேன். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கிட்டே போகணும். நான் கண்டுபிடிக்கவே இல்லையே. ஸோ உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குது, 2-3 மந்த்ஸாக அப்படி இருக்குது. யூஸ்வலாக இது 40+ கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டி வரும், மாதவிடாய் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலே வரும்.
பட் அது அதனால நினைக்காம நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் காமிங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணுவாங்க. கர்ப்பப்பை வாய் எப்படி இருக்குது, கை வச்சுட்டு பார்ப்பாங்க கர்ப்பப்பை சைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பேசிக் அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. இந்த அல்ட்ராசவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் நம்ம கர்ப்பப்பை சைஸு, அந்த எண்டோமெட்ரியம் இன்னர் லைனிங் ஆஃப் தி யூட்ரஸ், கர்ப்பப்பை இன்னர் லைனிங் வந்து அது செக் பண்ணும். அது சில பேருக்கு இர்ரெகுலர், இந்த புற்றுநோய் இருக்கவங்களுக்கு இர்ரெகுலராக இருக்கும், இல்லை திக்காக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு பயோப்சி மாதிரி எடுப்போம். பயோப்சின்னா இது வந்து ஓபி ப்ரொசீஜரே பண்ணிடலாம், 5 minutesல இது பண்ணிடலாம், பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். ஸோ பயோப்சி எடுத்துகிட்டு நம்ம லேபுக்கு அனுப்புவோம் ஃபார் செக்கிங். அவங்க ஒரு வாரத்தில் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அது ஒன்றுமே இல்லைன்னா தென் ஹார்மோன் இம்பேலன்ஸ் நினச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிகேஷன் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். பட் அதில் நம்மளுக்கு ஏர்லி ஏதாவது கேன்சர் டிடெக்ட் ஆச்சுன்னா தென் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரினா இந்த கர்ப்பப்பை ஃபுல்லாகவே எடுக்கிறது. அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது பரவிச்சுன்னா அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுறது. இதில் ஏர்லி ஸ்டேஜில் லேப்ரோஸ்கோப்பிக்காக கூட பண்ணலாம். பட் கொஞ்சம் தாண்டிச்சுன்னா ஸ்டேஜ் தென் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். இந்த சர்ஜரிக்கு அப்புறம் தென் மேபி கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, ஆங்காலஜிஸ்ட் போய் கேன்சர் டாக்டர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிற மாதிரி வரும். அண்ட் ஃப்யூச்சரில் கூட நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கர்ப்பப்பை எடுத்துட்டோம், இந்த கீமோ முடிச்சிட்டோம், 6 cycles முடிச்சிட்டோம்னா இட்ஸ் நாட் த எண்ட். அகெயின் எவ்ரி இயர் மேபி யூ ஹேவ் டு கம் ஃபார் செக்கிங். இப்போ இருக்க ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா மேம், அன்டைமில் சாப்பிட்றது, அன்டைமில் வந்து நல்லா வாக் பண்ணுறது, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரியான ரீசன்ஸ்க்காக வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் பாதிப்பு வருமா? அதான் ஒபிசிட்டி ஒரு காரணம். ஒபிசிட்டி வந்து டைரெக்டாக கர்ப்பப்பை புற்றுநோய் வருவான்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். அது எல்லாமே அந்த நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறதுனால மேபி இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அண்ட் செடென்ட்ரி ஒர்க், உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு வேலை பண்ணுறாங்க, மூமெண்ட் இல்லை, எக்ஸசைஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸு ஃபார் ஒபிசிட்டி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் அண்ட் தென் லேட்டர் ஆன் லைஃப்ஸ் 40+, 45, 50 அந்த டைமில் வராது. மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 40+ ஆனாலே வந்து மென்ஸ்ட்ரூஷனில் வந்து இர்ரெகுலர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாருக்குமே இருக்கணும்னு இல்லை, சில பேருக்கு இருக்கலாம். அந்த மாதிரியான ரீசனுக்காக வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது வருமா? அப்படி இர்ரெகுலாரிட்டி ஏதாவது இருந்ததுன்னா கண்டினியூஸாக 3 to 4 months இருக்குன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு என்னன்னு, எதனால் இது வருதுன்னு செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. மேம் ஒரு பர்சனல் கொஸ்டின், எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ், அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு அதே கர்ப்பப்பை புற்றுநோய் தான் இருந்தது. அவங்க வந்து டாக்டர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா அந்த கர்ப்பப்பை அதை எடுத்துட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்களுக்கு வந்து அது எடுக்கிறது இல்லை. பட் அது 2 yearsல வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த கர்ப்பப்பை அப்படின்றது எடுத்திருந்தா இப்போ அவங்களுக்கு ஒரு 50+ ஆயிடுச்சு. 50+ ஆன அப்புறமேட்டு அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை எடுத்திருந்தா அவங்க லைஃப் இருந்திருப்பாங்களா? ஆமாம், டெஃபினட்டாக. ஏர்லி ஸ்டேஜில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து கர்ப்பப்பை எடுக்கிறது. அண்ட் 50+ன்னு சொல்கிறீங்க. ஸோ கர்ப்பப்பை வந்து அந்த ஏஜில் நமக்கு தேவையில்லை. ஸோ அது கேன்சர் இருந்ததுன்னா எடுக்கிறது பெட்டர். இப்போ கர்ப்பப்பை, ஒரு பெண்ணோட உடம்புல கர்ப்பப்பை அப்படின்றது வந்து எந்தெந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது? கர்ப்பப்பை ஃபர்ஸ்ட் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் பீரியட் வர்றதுக்கு, மாதம் நமக்கு பீரியட் வர்றதுக்கு. செகண்ட் வந்து ப்ரெக்னன்சி, பேபி கேரி பண்ணுறதுக்கு. ஏதாவது பிரச்சனை இருந்தான்னா நம்ம மாத்திரை, இரெகுலர் சைக்கிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது ரிலேட்டடாக இது மாதிரி கர்ப்பப்பைன்ற மாதிரி வேறு எந்தெந்த நோய்களுக்காக வந்து பெண்கள் உங்கள்கிட்ட அதிகமாக அந்த சஜஷன் கேட்பாங்க? இப்போ வரதே எனக்கு தெரிஞ்சு PCOS, இரெகுலர் சைக்கிள்ஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய வருது. ஃபர்டிலிட்டி போத் மேல் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி நிறைய பார்க்குறோம். ஸோ இதுதான் இப்போ இது. புற்றுநோயில் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் இஸ் பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் தான் கர்ப்பப்பை புற்றுநோய். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ செல்ஃப் எக்ஸாமினேஷன், எந்த பேஷண்ட் வந்தாலும் நாங்கள் வந்து 20+ல வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுப்போம். ஓபியில் நான் பார்த்தேன்னா டெஃபினட்டாக அந்த 5 months ஸ்பெண்ட் பண்ணிட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே நீங்கள் வாங்க. ஃபர்தர் டெஸ்ட் இருக்குது, ஸ்கேன்ஸ் இருக்குது, மேமோ இருக்குது, அதெல்லாமே ஃபர்தராக நம்ம பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ ஆர் இன் டவுட் and you approach the gynecologist. மேம் ஒரு சின்ன மக்களுக்காக வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி, பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறது பிரெஸ்ட் கேன்சர். அந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து எதனால் வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சில பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ யாருக்காவது ஃபேமிலியில் உங்களுக்கு பிரெஸ்ட் இல்லை கர்ப்பப்பை
அந்த மாதிரி கேன்சர் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கணும். இதே தவிர த சேம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஒரு புற்றுநோய்க்கு இதுதான் காரணமான்னு இன்னும் நாங்கள் கண்டுபிடிக்கல. இதெல்லாமே காரணமாக இருக்கலாமன்னு தான் சொல்ல முடியும். இப்போ லங் கேன்சர்னா ஸ்மோக்கிங், அது அந்த இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். பட் பிரெஸ்ட் கேன்சர் வந்து இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர், அது இல்லாமல் நல்லிபேரஸ், இப்போ ஃபீட் பண்ணாமல் இருக்கவங்க, பிரெஸ்ட் ஃபீடே பண்ணாமல் இருக்கவங்க, ப்ரெக்னென்சியே இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு சில ஜாஸ்தி ரிஸ்க். மேம், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க மோஸ்ட்லி இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஏர்லி பீரியட்லேயும் வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் வந்து சப்போஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கா? ப்ரெக்னென்சி ஒரு 30 இயர்ஸில் இருக்காங்க, ப்ரெக்னென்ட் லேடி, அவங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ரெக்னென்சியில் நம்ம டயக்னோஸே பண்ண முடியாது இல்லையா? ஸ்கேன் பார்க்குறோம், பட் அந்த புற்றுநோய் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும்? ப்ரெக்னென்சியில் புற்றுநோய் வரது கேட்கறதுக்கு ரீசன் என்ன, சப்போஸ் அந்த கர்ப்பப்பையில் புற்றுநோய் இருந்தால் அந்த குழந்தை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, அந்த ரீசனுக்காக கேட்குறேன். ப்ரெக்னென்சியில் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அது எல்லாமே நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் புற்றுநோய் ஏன் வருது, அந்த ஹெவி ப்ளீடிங் அந்த மாதிரி இருந்தப்போ தான் நம்ம பயோப்சி எடுத்துகிட்டு டயக்னோஸ் பண்ணோம். இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ப்ளீடிங் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை, பேபி வளர்றத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ டயக்னோஸ் எப்படி பண்ண முடியும்? அந்த ஸ்கேன் மூலயமா அந்த கர்ப்பப்பையை கண்காணிச்சுட்டே இருக்கிறதால கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. ஆமாம், நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஸ்கேன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த கர்ப்பப்பைக்குன்ட்டு தனித்துவமாக ஏதாவது மருத்துவம் இருக்கா? அதை க்யூர் பண்ணுறதுக்கு தனித்துவமாக ஏதாவது மெடிசன்? ஃபர்ஸ்ட் சர்ஜரி இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அந்த ஹிஸ்டெக்டமி பண்ணுறது, தென் கீமோதெரப்பி, சில மெடிகேஷன்ஸ் இருக்குது, ஹார்மோனல் மெடிகேஷன்ஸ் இருக்குது, ரேடியோதெரப்பி. ஸோ சர்ஜரி கைனகாலஜிஸ்ட் நாங்கள் முடிச்சுட்டு நம்ம ஆங்காலஜிஸ்ட்டுக்கு பேஷண்ட்டை அனுப்புவோம். அவங்க பார்த்துட்டு எந்த மாதிரி கேன்சர், இப்போ கர்ப்பப்பை புற்றுநோயில் கூட டைப்ஸ் இருக்குது, கிரேட்ஸ் இருக்குது. சில கேன்சர்ஸ் வந்து இதுலேயே அக்ரெசிவாக இருக்கும், சிலது வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் வேணும்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, அது கண்டினியூ பண்ணுவாங்க பேஷண்ட். இப்போ வந்து நீங்கள் சொல்ல ப்ரொசீஜரில் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சர்ஜரி முடிச்சிருச்சு, கீமோதெரப்பி எல்லாமே முடிச்ச அப்புறமேட்டு எனக்கு அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது ஃபுல்லாக க்யூர் ஆகும்? நீங்கள் ஃபாலோ அப்பில் இருப்பீங்கம்மா, எவ்ரி இயர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, பிகாஸ் கர்ப்பப்பையில் மட்டும் இருந்ததுன்னா ஃபுல் க்யூர் இருக்கலாம். பட் சில டைம் வந்து அது ஏதாவது பரவிச்சு, நம்ம ஃபஸ்ட்டில் டிடெக்ட் பண்ணாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் டிடெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபாலோ அப்பில் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே மேம், ஃபைனலாக ஒரு கொஸ்டின். இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது வந்து தெரியும், அந்த புற்றுநோய் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த புற்றுநோய் எந்த வகையில் வந்து இருக்கும், எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும்? கேன்சர் வந்து அப்நார்மல் செல்ஸ் க்ரோ ஆனப்போ அது கேன்சராக மாறுது. ஓகே, ஸோ செல்ஸ் வந்து நார்மலாக இருக்குது, பட் அவங்க அப்நார்மலாக க்ரோ ஆகி ஹை பேஸில் க்ரோ ஆகி அது கேன்சராக மாறுது. ஓகே மேம், இப்போ நான் எந்த மோட்டிவில் கேட்குறேன்னா, இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு லங்ஸ் கேன்சர் வரும் ஸ்மோக் பண்ணால். இப்போ நம்ம ஸ்மோக் பண்ணும்போது அது நம்ம உடலில் இருக்க நுரையீரலை வந்து அரிச்சு வந்து அந்த இடத்துல லங்ஸ் கேன்சர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அந்த எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பை லைனிங் வந்து திக் ஆகி அங்கே செல்ஸ், இப்போ கர்ப்பப்பை லைனிங் வந்து எப்படி நமக்கு பீரியட்ஸ் ஆனோடனே எல்லாமே ஷெட் ஆகுது, திருப்பி அது பில்ட் ஆகுது, ப்ரெக்னென்சிக்கு பில்ட் ஆகுது, ப்ரெக்னென்சி இல்லைன்னா திருப்பி ஷெட் ஆகுது. இது வந்து மந்த்லி நமக்கு நடந்துகிட்டே இருக்குது இந்த ப்ராசஸ். பட் சில டைம் ஏதாவது ஷெட் ஆகாமல் அப்படி திக் ஆகிட்டே போகுது, மாதம் அப்படி திக் ஆகிட்டே போகுது. ஸோ அதையும் அண்ட் ஹார்மோன் ரிலேட்டடு புற்றுநோயாக மாற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதவிடாயின்றது வந்து வெளி வராமல் உள்ள தேங்க அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது வருன்றீங்களா? இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் ரொம்ப 2-3 months வராமல் 2-3 அதுக்கப்புறம் வருது, அதுக்கப்புறம் ஹெவி ஃப்ளோ இருக்குது. ஸோ இது ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அப்படி வருது, மாதம் உங்களுக்கு ப்ளீடிங் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள டெஃபினட்டாக சீக்கிரமாகவே பார்க்கணும். நேர்களுக்கு, நம்ம சேனல் பார்க்குற நேர்களுக்கு நீங்கள் ஒரு கருத்து சொல்கிற மாதிரினா அதாவது சொல்லிடுங்க. கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இர்ரெகுலர் ப்ளீடிங் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டு வந்து பாருங்கள். ஏர்லியாக நம்ம இது டிடெக்ட் பண்ணிட்டோன்னா 90-95% க்யூர் இருக்குது இதுக்கு.
ஸோ உங்கள் menstrual cycles பாருங்கள், ஈச் லேடிக்கு அவங்க menstrual cycles வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு 24 days வரும், சில பேருக்கு 35 days வரும், சில பேர் 2 months வரும். ஸோ உங்கள் menstrual cycleல வந்து ஏதாவது அப்நார்மாலிட்டி நீங்கள் பார்த்தீங்க, 2-3 months அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா, ஜாஸ்தி வருது, ஹெவி ஃப்ளோ இருக்குது, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கைனகாலஜிஸ்ட் போய் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, உங்களை செக் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகேன்னா வேறு அதுக்காக மாத்திரை கொடுப்பாங்க. ஃபர்தர் டெஸ்டிங் வேணும்னா பயோப்சி எடுப்பாங்க. ஸோ இது டிலே பண்ண வேண்டாம். ஏர்லி டிடெக்ட் பண்ணிங்கன்னா க்யூர் இஸ் ஆல்மோஸ்ட் 100%. அந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 50 வயசு பெண்மணி அவங்க அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஏன்னா அதை எடுத்துட்டா எனக்கு எதாவது ஆகிடுமோ, அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இப்போ கர்ப்பப்பை எடுத்துட்டா எனக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. கர்ப்பப்பை எடுக்கிறதுல 50 வயசில் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காதுமா. பிகாஸ் நீங்கள் உங்கள் குழந்தை எல்லாமே முடிச்சிட்டிங்க, ப்ரெக்னென்சி எல்லாம் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஆஃப்டர் 50 எனிவே உங்கள் பீரியட்ஸ் நிற்க போகுது, 50-52ல நிற்க போகுது. ஸோ அது கர்ப்பப்பை அந்த ஏஜில் எடுக்கிறது ஒன்றுமே யோசிக்கவே வேண்டாம். அது கேன்சர் புற்றுநோய் நாங்கள் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு யோசிக்கிறதுக்கே சான்ஸே இல்லை. நீங்கள் சர்ஜரிக்கு போய் தான் ஆகணும். ரிட்டர்ன் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து செக்கப்பில் இருக்கணும் அப்படின்னீங்க. ஆஃப்டர் கீமோ, ரேடியோதெரப்பி, எனி கேன்சர் வந்து நம்ம ஃபாலோ அப்பில் இருக்கணும். அது எந்த மாதிரி கேன்சர் வச்சு தான் அது ஃபுல்லாக க்யூரா இல்லை திருப்பி வர வாய்ப்பு இருக்கா, அது எல்லாமே நம்ம ஆங்காலஜிஸ்டில் டிஸ்கஷன் பண்ணணும். ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் அதுலேயே டைப்ஸ் இருக்குது, கிரேட்ஸ் இருக்குது அதில். ஸோ ஒரு கேன்சர் வந்து நமக்கு ஃபர்தராக ஃபாலோ பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ அது டிஸ்கஸ் பண்ணிட்டு கைனகாலஜிஸ்ட், ஆங்காலஜிஸ்ட், பேஷண்ட், கப்புள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஃபர்தராக என்ன பண்ணணுமோ சொல்லுவாங்க. மேம், இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க மென்ஸ்ட்ரேஷனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சீக்கிரம் போய் நம்ம டாக்டர் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க மேம். ஆனால் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்னென்னா ஒரு 40+ லேடிஸ் எல்லாமே வந்து டாக்டரை போய் பார்க்குறதே ஒரு பயமாக வச்சுருக்காங்க. ஐயோ இதுக்கு போய் பார்த்துட்டா வேற ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பயமாக தான் இருக்கும், பட் செக் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் ஏர்லியாக நாங்கள் ஏதாவது டிடெக்ட் பண்ணோன்னா ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் menstrual cycle வந்து இப்போ மந்த்லி வந்து ட்வைஸ் வருது, 2 வாட்டி வருது. உங்களுக்கு நார்மலாக 28, 30, 32 டேஸில் வர பீரியட் வந்து இப்போ வந்து மாறி இருக்கு, மாதத்தில் 2 வாட்டி வருது. இல்லைன்னா வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு, ஹெவி ப்ளீடிங்காக இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டுருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் வரணும். ஒன்றும் பெயின்ஃபுல்லாக ஒன்றும் இருக்காது. நாங்கள் ஸ்கேன் தான் பண்ண போகிறோம். உங்களை ஸ்கேனில் பண்ணி எதுக்கு எப்படி இதுன்னு வருதுன்னு செக் பண்ண போகிறோம். மேம், இப்போ அகைன் இன்னொன்று சொன்னீங்க, அந்த 50+க்கு மேலே தான் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாங்க. ஏன்னா இது வந்து பீரியட்ஸ் நின்று அப்புறமேட்டு வர பீரியட். இது 15ன்றது பீரியட் ஸ்டாப் ஆகிற பீரியட். அந்த டயத்தில் வந்து ப்ளீடிங் வந்தால் என்ன மேம் பண்ணுறது? டெஃபினட்டாக நீங்கள் உடனே வரணும் அந்த குரூப்பில். இப்போ 50 இயர்ஸில் உங்களுக்கு 48-50ல் யூஸ்வலாக மெனோபாஸ் ஸ்டாப் ஆகிடும் பீரியட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3-4 இயர்ஸில் ஏதாவது ப்ளீடிங் இருந்ததுன்னா டெஃபினட்டாக உடனே வரணும். நீங்கள் அது போயிடும், திருப்பி வராது. யூஸ்வலாக அது மேபி ஸ்டாப் ஆகலாம், 1 டே ப்ளீடிங் ஆகி திருப்பி ஸ்டாப் ஆகிடலாம், உங்களுக்கு திருப்பி 2 months கழிச்சு திருப்பி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீடிங் ஆனப்போ உங்களுக்கு மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஏதாவது 2-3 இயர்ஸ் கழிச்சுட்டு ப்ளீடிங் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் செக்அப் பண்ணிக்கோங்க. கர்ப்பப்பை புற்றுநோய் தவிர நிறைய அதர் திங்ஸும் இருக்குது. லைக் பாலிப் ஏதாவது இருக்கலாம் கர்ப்பப்பையில், அப்படி இருந்தால் கூட ப்ளீடிங் வரலாம். ஸோ கர்ப்பப்பை புற்றுநோய் ஒரு இது, பட் அது தவிர நிறைய விஷயம் கூட இருக்குது. ஸோ பயப்படாமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. பெயின்லெஸ் ப்ரொசீஜர்ஸ், ஸ்கேன்ஸு எல்லாமே பெயின்லெஸ் ப்ரொசீஜர்ஸ். நாங்கள் பயாப்சி பண்ணால் கூட அதையும் ஒரு 2-3 minutes தான், பெயின்லெஸ். உடனே உங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இல்லை ஹெவி ப்ளீடிங், ப்ரொலாங் ப்ளீடிங், பீரியட்ஸ் அப்போ ஏதாவது பெயின் இருந்ததுன்னா, அப்நார்மல் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ், கர்ப்பப்பை கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து என்னை விசிட் பண்ணுங்கள். ஐ எம் டாக்டர் ராதிகா, பரம்பரா ஃபர்டிலிட்டி அண்ட் கைனக் சென்டர், கீழ்பாக், சென்னையில் இருக்குது. ஓகே மேம், பெண்களை பற்றி அவங்களோட கருப்பை புற்றுநோய் பற்றி தெளிவான தகவல்களை எங்கிட்ட அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. வணக்கம்.